வணக்கம். என் நேம் சரண்யா. நான் இந்த எழும்பூர் தொகுதியில தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம். நாம் தமிழர் கட்சியில கடந்த 2018லேருந்து உறுப்பினரா இருந்தேன். ஆனா எனக்கு இப்போ இந்த வருடம் தேர்தல் 2026ல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எம்எல்ஏ கேண்டிடேட்டா சீமான் அண்ணன் அவர்களால் அறிவிக்கப்பட்டு, அன்று முதல் நான் களத்துல இறங்க ஆரம்பிச்சுட்டு, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் போகும்போது சென்னை தானா இதுன்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருந்தது. ஏன்னா நான் பிறந்து வளர்ந்தது சென்னையா இருந்தாலும் என்னுடைய ஏரியாவை கம்பேர் பண்ணும்போது அதர் ஏரியாஸ் போகும்போது ரொம்ப மக்கள் இப்படியெல்லாம் இருக்காங்க, அவங்க வாழ்க்கை முறை இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு ரொம்ப வியப்படைஞ்சு. ஏன்னா மக்கள் வந்து இவ்வளோ நாகரிகம், சென்னைனா சிட்டி ஆஃப் மெட்ரோபாலிட்டன் சிட்டின்னு சொல்றாங்க. பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்னையோட தலைநகரம் வந்து ஒரு இப்படிப்பட்ட இடத்துல மக்கள் வசிக்கிறாங்க, அவங்களோட நிலைமை இப்படி இருக்குன்றது வெளியே தெரிய வர மாட்டேங்குது. மீடியாக்கள் அந்த ஏரியாவை வந்து கவர் பண்றது இல்லை. வெறும் இந்த மெயின் ரோட்ல இருக்க புருஷவாக்கம், கீழ்ப்பாக்கம் அந்த மாதிரி ஏரியா மட்டும் தான் கவர் பண்றாங்க நாகரிகமான நகரம்ட்டு. ஆனா உள்ள இன்டீரியரா இப்போ இந்த புதுப்பேட்டை உள்ளே ஒரு லொகேஷன் இருக்கு, நான் கேம்பெயின் போகும்போது பார்த்து இன்னும் அவங்களுக்கு கழிப்பிடம் இல்லை. பெண் பிள்ளைங்க எப்படி போவாங்க? ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒதுங்குறதுக்கு ஒரு இடம் இல்லை. அந்த கவர்மெண்ட் கழிப்பிடம் இருக்கு, அது சுத்தமாகவும் இல்லை, அது சரியான நேரத்துக்கு திறக்கிறதும் இல்லை. நைட் டைம்ல பார்த்தீங்கன்னா பூட்டியே இருக்கு. அதனால பெண்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்படி ஒரு தொகுதியில எனக்கு கிடைச்சிருக்கு. எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிதுன்னா இந்த தொகுதியை நான் இதை விட சிறப்பாக மாற்றுவேன். ஏன்னா எனக்குள்ள ஒரு தாக்கம் இருக்கு, வலி இருக்கு. நம்ம பிறந்த ஏரியா இப்படி ஒரு கேவலமான நிலைமையில மக்கள் வாழ்றாங்களே, அவங்களோட வாழ்க்கை முறை யார் மாத்துறது? மாத்தி 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 திமுக அதிமுக ஆட்சிக்கு போட்டு 60 வருஷம் காலமா பூர்வக்குடியான சென்னை மக்கள் இப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாகரிகம் இல்லாத, சுத்தம் இல்லாத நகரமா இருக்கிறது. ஏன் நாம் தமிழர் கட்சி? நான் 2018ல இருந்து இதுலதான் இருந்தேன். என்ன ஒரு ஈர்ப்புனா அண்ணனுடைய பேச்சு, அவருடைய செயல்திறன், மக்களுக்காகவும் தமிழுக்காகவும் போராடுறது. ஏன்னா தமிழ் பேசுறவங்க, தமிழ் மொழி படிச்சவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை தமிழ்நாட்டுல. அதர்ஸ் மாநிலங்கள் பாத்தீங்கன்னா அவங்க மொழி பேசுறவங்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஆனா தமிழ்நாட்டுல தமிழ் படிச்சா மதிப்பு இல்லை, மதிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னு புரிய மாட்டேங்குது. ஏன்னா தமிழ் தான் தொன்மையான மொழின்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு மரியாதையில ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதப்போ அதுக்காக ஒருத்தர் போராடுறாரு. ஏன் நம்ம அவர் கூட நிக்க கூடாது, அவர் கூட தோல் கொடுக்க கூடாது? நான் வந்து ஜல்லிக்கட்டு ப்ரொட்டஸ்ட்ல நான் அப்போ இருந்தேன். ஏன்னா இளைஞர்கள் வந்து அவங்க கிரிக்கெட்டு அதை தாண்டி மக்களோட நாகரிக பண்பாடு மேல ஒரு ஈர்ப்பு வந்தது. அந்த தாக்கம் எனக்கு தமிழ் மேல வந்ததுனால நான் அண்ணனோட கட்சியில சேர்த்தேன். ஆமாங்க. பெண் பிள்ளைங்க எல்லாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு கேட்டது, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அரசியல்ல வர்றதுக்குன்னு. பெண்கள் பயப்படக்கூடாது, அதுவும் நாம் தமிழர் கட்சி வீரத்துக்கான கட்சி, நீங்க பயப்படாம இருங்க, நாங்க துணை இருக்கும், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்னு. சென்னையில ஸ்டார் வேட்பாளர்கள் தாவே காலத்துல இருக்கின்றாங்க. நாம் தமிழர் கட்சி எல்லாருமே ஸ்டார் வேட்பாளர்கள். போட்டி எப்படியா இருக்கு? தாவேகா திமுக அதிமுக போட்டி எப்படியா? போட்டி கடுமையா தான் இருக்கும். ஏன்னா மக்கள் வந்து இன்னும் மாறணும். மக்கள் என்னைக்கு விழிப்புணர்வு பெற்று எது உண்மையான அரசியல், யார் நம்மளுடைய தலைவர், அவங்களுக்குள்ள அந்த கேள்வி வந்தா மட்டும்தான் நம்மளோட நாடும் மாறும், நம்மளும் வெளியே வருவோம். தமிழ்நாடுன்றது சிறப்பான நாடா மாறும். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா பணம் தேவைப்படுது. முக்கியமா இந்த பொருளாதாரத்துக்கு கீழே இருக்க மக்களுக்கு பண தேவை அதிகமா இருக்கு. அதை டார்கெட் பண்ணி தான் மற்ற அரசியல் கட்சி 2000 2500 கொடுக்குறாங்க. ஆனா நாங்க அப்படி பண்ணல. உங்களுக்கு வேலை தரும், நீங்க வந்து மத்தவங்க மாதிரி நாகரிகமா வாங்க, நீங்க மத்தவங்களுக்கு கொடுங்க, ஒருத்தவங்க கிட்ட வாங்காதீங்கன்ற சொல்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அதை புரிஞ்சுட்டு சில பேர் இருக்காங்க, சில மக்களுக்கு இன்னும் புரிதல் இருக்கு. உங்களை மாதிரியான சோசியல் மீடியாஸ் தான் மக்களுக்கு புரிய வைக்கணும். அது என்னோட வேண்டுகோளை நான் உங்ககிட்ட வைக்கிறேன். டிவிக்கே போட்டியும் இல்லை, ஆனா அவங்கள நாங்க வரவேற்கிறோம். ஏன்னா அரசியல் எல்லாருக்கும் பொதுவானது, யார் வேணாலும் வரலாம். நல்லது செய்யறாங்களா நாங்க ஆதரிக்கிறோம். ஆனா அவங்களுக்கு இன்னும் டைம் எடுக்கும். அவங்களுக்கு புரிதல் இல்ல, புரியறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். எங்களை மாதிரியான கொள்கை உள்ள கட்சிகளை அவங்க பின்பற்றினாங்கன்னா இன்னும் சிறப்பா அவங்க செயல்பட வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா கொள்கை ரீதியா. ஏன்னா இவர்கிட்ட அற்புதமான கொள்கை இருக்கு, அது எப்படி செயல்படுத்தலான்ற திறன் இருக்கு. ஏன்னா நம்ம ஒரு வேலைக்குன்னு போனாலே ஒரு சீனியர் கிட்ட இருந்ததுதான் அவங்க எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு கத்துக்க முடியும். எல்லா கம்பெனிலயும் பட்டிங்க உட்கார வைப்பாங்க. அதே மாதிரிதான் புதுசா வர்றவங்க இவர்கிட்ட கத்துக்கிட்டு நீங்க முறையா அரசியல் பண்ணீங்கன்னா நீங்களும் சிறந்த தலைவரா வர்றதுக்கு பிற்காலத்துல வாய்ப்பு இருக்கு. நன்றி நன்றி.